ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சுற்றி பறந்து வந்தேன், உன்னை சுற்ற மறந்ததில்லை அம்மா. உன்னை பற்றி பிடித்து கொண்டேன், அதனால் வெற்றி குறையவில்லை என் அம்மா. பராசக்தி அம்மா, என் ஆன்மீக குருநாதர், எங்கள் அம்மாவே. உங்களை பற்றி நான் என்னம்மா பேசுகிறது அம்மா? உங்களுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பேசுறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாதம்மா, ஒரு ஜென்மம் பத்தாது. என் வாழ்நாளில் நீங்கள் பண்ண அதிசயம் அற்புதங்கமெல்லாம் எல்லாருக்கும் பண்ணுறீங்க, எனக்கு மட்டும் பண்ணலை. உங்களை நம்பியவர்களை நீங்கள் எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்கீங்க அதிசயமும் அற்புதமும். அதையும் நீங்கள் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆலயத்தில் நான் எப்போ வந்தேனோ அன்னிலிருந்து அதிசயமும் அற்புதம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நினைக்காத நேரமில்லை. ஒவ்வொரு வினாடியும் உங்களை நினச்சிக்கிட்டு இருப்பேன். வீட்டிலிருந்து எங்கே போனாலும் மூலமந்திரம் சொல்லுவேன். அந்த பக்கம் எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் அங்கே வண்டியை விட்டு இறங்கி மூலமந்திரம் சொல்லிட்டு தான் உள்ளே வருவேன், உள்ளே போவேன். ஒரு படம் புக்காக சொன்னால் கூட அம்மா அங்கே ஒரு மூலமந்திரம் சொல்லுவேன். அந்த பட கம்பெனிக்கு கம்போசிங்க்கு சும்மா ஒரு டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டா கூட இங்கேருந்து வீட்டிலேருந்து புறப்படும் போதும் மூலமந்திரம் தான். அந்த கம்பெனியில் வந்து இறங்கி உள்ளே போகும்போதும் எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு மூலமந்திரம் தான் சொல்லிட்டு போவேன். அந்த மூல மந்திரம் ஒரு கவசம் மாதிரிம்மா எங்களுக்கு. அதை சொன்னால் எந்த ஒரு விஷயமும் அது வெற்றியாக தான் முடியுதும்மா. என் அனுபவத்தில் இல்லை, இந்த உலகத்திலேயே எவ்வளோ சக்திமார்களை நான் பார்த்துருக்கேன். நானும் ஆன்மீக பயணமாக அமெரிக்காலாம் வந்திருக்கேம்மா. அங்கே நான் கேள்விப்பட்டதெல்லாம் ஒரு விஷயம், நான் மிரண்டு போயிட்டேன். நான் வந்து அம்மா கூட அமெரிக்கா போயிருந்தேன் ஆன்மீக சுற்றுப்பயணத்தில். அங்கே ஒரு குரூப் வந்து எல்லாம் செவ்வாடை பக்தர்கள் தான், எல்லாம் வந்து எல்லாமே வெள்ளைக்காரங்க, ஃபாரினர்ஸ். அவங்களுக்கு அம்மா எப்படி காட்சி கொடுத்தாங்க தெரியுமா? அம்மாவுடைய பாதம் அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதற்கு பாத பூஜை மாதிரி மலரெல்லாம் தூவி வச்சுட்ருக்காங்க. இந்த வெள்ளைக்காரங்க, இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் அதை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு பக்தி வந்துருச்சுமா. அவங்களுக்கு எப்படி காட்சி கொடுத்துருங்க? அவங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா குரூப்புன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கண்ணனாக காட்சி கொடுத்துருக்கீங்க. கண்ணன் கிருஷ்ணனாக காட்சி கொடுத்தாங்க அம்மா. எனக்கு தெரியும், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க அந்த வெள்ளைக்காரங்க ஃபாரினர்ஸ். நான் இந்த ஃபோட்டோவை பார்த்தா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணர் வராரு என்னாங்க. இல்லை, கிருஷ்ணர் இல்லை. கிருஷ்ணரும் சாமி தான், கிருஷ்ணர் இல்லை. அங்கே அம்மா பாதம் வச்சுருந்தாங்க, பாதத்தை அந்த ஃபோட்டோ தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி உலகத்திலேயே அதிசயமும் அற்புதமும் பண்ணிகிட்ருக்கீங்களா அம்மா? அதாவது சொல்லிட்டேன், ஒரு ஜென்மம் பத்தாதுமா. இது அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது. இப்போ எனக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி நான் சினிமாவுக்கு வந்து 32 வருஷத்தில் முதலாக ஒரு பெரிய கச்சேரி பண்ணணும்னு ரொம்ப நாள் கனவு எனக்கு. அந்த கனவு நவம்பர் 20 நேரு ஸ்டேடியத்தில் கச்சேரி புக் பண்ணியிருக்காங்க. என்ன பயந்துகிட்டு இருக்கேன். முதல்ல கச்சேரி பண்ணுறோம், 70-75 பேர் ஆர்கெஸ்ட்ரா வச்சு பெரிய பெரிய பாடகர்கள்லாம் பாட போகிறாங்களே அம்மா. டிக்கெட் விற்குமா? கூட்டம் வருவாங்களா? கூட்டம் வரலன்னா எல்லாம் கேவலமாக, எவ்வளோ பேர் கேவலமாக பேசிடுவாங்களம்மா. தாயே பராசக்தி, எங்கள் அடிகளார் அம்மாவே, நீங்கள் தாம்மா இதை நல்லா நடத்தி வைக்கணும்னு சொல்லி நான் ஆலயத்துக்கு போகிறேன். அம்மா கிட்ட, அடிகளார் அம்மா கிட்ட நான் சொல்கிறேன் இதை. அம்மா எனக்கு பயமாக இருக்குதும்மா, இந்த கச்சேரி பண்ணுறதுக்கு பயமாக இருக்குமா, நீ தாம்மா நடத்தி வைக்கணும். எனக்கு கை காலெல்லாம் இப்போவே உதறுதுமா. அந்த கச்சேரியை நினச்சா, அந்த ப்ரோக்ராமை நினச்சா இப்போவே பயம் வருதுமா எனக்கு. திருமதி அம்மாவும் பக்கத்துலேயே இருந்தாங்க. அப்போது 2 பேர்கிட்டே நான் சொல்கிறேன். அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, சரி அதை நான் பார்த்துக்கிறேன், அது ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும், நீ கவலைப்படாத, உன் கச்சேரிக்கு கூட்டம் அப்படி வரும், நீ அங்கே பாட போகிறல்ல ஒரு பாட்டு, ஒரு 10 நாள் முன்னாடி போகிற அம்மாவுக்கு
அந்த பாட்டை இப்போ என்கிட்ட ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. அவங்க சிரிப்பில் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிது. நிச்சயமாக இவ்வளவு அற்புதங்கள் செஞ்ச எங்கள் அம்மா அது பண்ண மாட்டாங்களான்ற ஒரு தைரியமும் வந்துருச்சு. அம்மம்மா உன் திருக்கோவிலிலேன்னு ஒரு பாட்டு பாடுறேன். அம்மாவை பற்றி எப்போவுமே நான் பாடுற பாட்டு, என்னுடைய ப்ரோக்ராமில் கூட அந்த பாட்டு தான் பாடுவேன். முதல் பாட்டு அந்த பாட்டு தான் பாடுவேன். நான் எப்போவுமே அந்த பாட்டை நான் பாடுறேன். அந்த பாட்டு பாடுறது அம்மா எதிர்க்க அது டிவியில் பயங்கரமாக வைரல் ஆச்சு, அது செல்லில். அப்போ சொல்கிறாங்க, இந்த பாட்டை போய் அங்கே பாடு, நல்லா நடத்தி வைப்பா, எல்லாம் நல்லா நடக்கும், நீ போயிட்டு வா அப்படின்னு தைரியம் சொல்கிறாங்க. அன்றைக்கி கச்சேரி, அன்றைக்கி 20ஆம் தேதி கச்சேரி. எனக்கு 18ஆம் தேதியே எனக்கு ஜுரம் ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ஜுரம்னு தெரில, பயமா இல்லை எப்படி என்னன்னு தெரில. எனக்கு 18ஆம் தேதியிலேருந்து ஜுரம். 19 கிராண்ட் ரிஹர்சல் அங்கே நேரு ஸ்டேடியத்தில். என்னால் ரிஹர்சலுக்கு போக முடியல, ஜுரம். ஆர்கெஸ்ட்ரா 75 பேர் அங்கே இருக்காங்க. எனக்கு தேடுறாங்க, எங்கே அண்ணா எங்கேன்னு கேட்குறாங்க. நான் கேரவான் அந்த இதில் நல்லா டேப்லெட்டை போட்டுட்டு தூங்குறேன். அவ்வளோ ஜுரம். ஏன்னா நான் 20ஆம் தேதி நான் கச்சேரி பண்ணணும். அப்படியே அம்மாவை நினச்சிக்கிட்டு தான் தூங்குறேன். அந்த 20ஆம் தேதி அந்த டிவியில் பார்த்தவங்களுக்கு கூட தெரியும், முகம் அப்படி ஒரு சோர்வாக இருக்கும். அப்போ கூட எனக்கு பயம். ஏன்னா எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா. அந்த பின்னாடி பக்கம் நான் இருக்கேன். போயிட்டு முதல்ல என்னை டிவியில் அப்படியே என்னை கூப்பிடுறாங்க. நான் வரேன். வந்து பார்த்தா அப்படியே ஆடிட்டோரியம் நிரம்பி வழியுது. நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன், அப்படி ஒரு கூட்டம் இருக்கும்னு அம்மா சொன்னது என் காதில் விழுது. முதல் பாட்டு நான் பாடுறேன், அம்மம்மா உன் திருக்கோவிலிலே அப்படின்னு பாடுறேன். என் கண்ணில் உண்மையிலேயே தண்ணி வந்துடுச்சு. அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்து, அம்மா அதிசயம்னா ஒரு அதிசயம் 2 அதிசயம் இல்லைம்மா, பிறந்ததுலேருந்தே எனக்கு அதிசயத்தை காட்டுறேன், அற்புதங்கள் காட்டிக்கிட்டு இருக்கம்மா. அம்மா மனசார சொல்கிறேம்மா, என் தெய்வமா நீங்கள், எங்களுடைய தெய்வம், இந்த சக்திமார்களுடைய தெய்வம், நீங்கள் நடமாடும் தெய்வம். நாங்கள் பார்க்குறோம் தெய்வத்தை நேராக. அம்மா எல்லாரையும் காப்பாற்றிட்டுருக்கோம்மா, எங்களை காப்பாற்றுறோம்மா. நீங்கள் இருக்கிறதுனால தான்மா நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம்மா. அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.